சினிமாவிலும் சரி நிஜத்திலும் சரி இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நடிப்பிலும் சிரிப்பிலும் நம்மை ரசிக்க வைக்கும் பழைய ஜோக் தங்கதுரை அவர்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன், அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுபோல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோவுக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம். ரேவதின்னு சொன்னாங்க, குட்டி ரேவதி இவங்க. ஏங்க சரி ஓகே, ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஓகே, அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்ம இதெல்லாம் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி படம் வரப்போது நான் குழந்தையா இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்கார். ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்கார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சுன்னா ஒரு பொண்ணை பார்த்து கன்னத்தில் குழி விழும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சா கன்னத்தில் அடி விழும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், கன்னத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ செயற்கையாகவே எல்லாம் பண்ணுறாங்க, கன்னத்தில் குழியெல்லாம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நம்ம நடிச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மன்சூலிகான் சார், இமான் அண்ணாச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காரு ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர் சார். சஃபி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அவரு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமாம், உண்மைதான். அது இல்லாமல் மியூசிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு. ஒரு என்னங்க வாங்க சார், நோபல் கரெக்ட் தானே சார் பேர்? ஓகே, நோபல் பரிசு ஞாபகம் ஒன்று. ஆமாம், ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாச்சியில் ஒரு பாட்டு ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு. மோகன் ராஜா நான் எழுதியிருக்காரு. ஆனால் மோகன் ராஜா பற்றி சொல்லணும், அவரோட ஃபேன் நான். லவர் பந்து படத்தில் சில்லாஞ்சிருக்கிய பாட்டு, குட் நைட்டில் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியிலே அவரோட சாங்ஸ்லாம் இருக்குது, நிறைய பாடல்கள். இந்த படத்துலேயும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது, உம்மா தரேன் அம்மா அவரியா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு எப்படின்னா சொல்லலாம், சவுகார்பேட்டையில் இருப்பாங்க சேட்டு, இந்த படத்தில் டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மெட்டு, ஏரோப்ளேனில் ஓட்டினா ஒரு பைலட்டு. இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு ராகேஷ், அவரும் வந்து கலக்கியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம்